எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் தம்பி யூகி கிட்ட கேக்குறாங்க, யூகி நீ நல்லா தானே இருக்க? யூகி சொல்றான், மிராயா உனக்கு தெரியுமா சொல்றான். அப்படியே இந்த எபிசோட டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடியோல 2K Magnitude 8.0 எபிசோடு 10 தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி எபிசோட பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். யூகி என்ன கேக்குறான்னா, மிராய் நான் இறந்ததா என்ன பண்ணிருப்ப? ஹீரோயின் சொல்றாங்க, இப்படி நெகட்டிவா சொல்றேன், இப்படின்னா யோசிக்காதுன்னு சொல்றாங்க. அப்புறம் நீ இறந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்? வீட்டுல அம்மா அப்பா அழுது இருப்பாங்க, நானும் அழுகுவேன். அப்புறம் இனிமேல் சாப்பிட்டு பேச வேணாம்னு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோயினையும் பேசிக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு போனது அம்மா அப்பாட்ட நடந்ததான் சொல்லுவோம், நம்ம அம்மாவுக்கு வாங்கி வச்சிருந்த கிஃப்ட் எல்லாம் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே அந்த ட்ரக்ல போய்கிட்டே உள்ள இடங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வராங்க. அப்படியே எல்லாத்தையும் கடந்து ஒரு வழியா அந்த ட்ரக்ல அவங்க ஊரை நோக்கி வந்துட்டாங்க. வர வழியில பாக்குறாங்க, யூகியோட ஃப்ரெண்டோட வீடு இடிஞ்செல்லாம் விழுந்திருக்கும். அவனுக்கு என்னாச்சுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே பார்த்துட்டே போறாங்க. அப்புறம் வந்து அப்படியே இறங்கிடுறாங்க. அவங்களோட ஆஃபீஸ் இருக்க ஒரு நன்றியை போட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் யூகி அப்படியே அங்க ஒரு பார்க் மாதிரி இடத்துல நடந்து வந்துட்டு இருக்காங்க. யூகி அப்படியே நடந்துகிட்டு இங்கே போற மாதிரி காட்டுவாங்க. ஹீரோயின் அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட் அங்க பாக்குறாங்க. அவங்க உடனே வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் மிராயன் அவங்க அம்மா அப்பாலாம் நீ என்னாச்சுன்னு உன்னை பத்தி கேட்டேன்னு சொல்றாங்க. ஹீரோயின் என்ன எங்க அம்மா அப்பா சேர்ந்து எங்க அம்மா அப்பா நல்லா இருக்காங்களான்னு கேக்குறாங்க. நல்லா இருக்காங்க, அவங்க வீட்டுல இல்லாதனால அவங்க ஸ்கூல்ல தங்கி இருக்காங்க. அப்பதான் நான் அவங்கள பார்த்தேன். உங்க அம்மா அப்பா அவங்க உன்னை தனியா விட்டதை நினைச்சு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. அப்புறம் அந்த ஃப்ரெண்டு கேக்குறாங்க, உன்னோட பிரதருக்கு என்னாச்சு? ஹீரோயினா நல்லா இருக்கான் அப்படின்னு திரும்பி யூகியை கூப்பிடலான்னு திரும்பி பார்க்கலான்னு பாக்குறாங்க. யூகியை காணோம், இங்கே விளையாடுறான்னு போயிட்டான்னு போடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு 2 தம்பிங்க வேற இருக்காங்க. அவங்க 3 பேருமே ஹீரோயின் பாய் சொல்லிட்டு அப்புறம் அந்த 2 பேரும் அந்த ஃப்ரெண்டோட அக்கா மேலே அழகா ஒரு குத்திட்டு விளையாண்டுக்கிட்டே போறாங்க. ஹீரோயினா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு பிரதரோட விளையாடுறத பார்த்துட்டு இவங்களும் ஒரு சந்தோஷமா பாக்குறாங்க. அப்புறம் யூகி ஓடுற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயின் யூகின்னு பின்னாடியே போறாங்க. அப்படியே பின்னாடியே போனதுனால யூகியோட ஸ்கூல் கிட்டே வந்திருப்பாங்க. அங்க யூகியோட ஃப்ரெண்டு இட்சுக்கின்னு ஒரு பையன் பாலை வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். இவனை முதல் எபிசோட்ல பார்த்துருப்பீங்க. அந்த பையனை ஹே மிராய் நல்லா இருக்கியா 2 பேரும் ஹை சொல்லிக்கிறாங்க. அந்த பையன் வந்து கேட்கறாங்க, யூகி இங்க பாத்தீங்களான்னு கேட்கறான். அந்த பையன் இட்சுக்கியும் யூகி இங்க இருக்காங்கன்னு கேட்கறான். ஆச்சரியமா கேட்கறான். அம்மா எங்க அம்மா அப்பா இங்கதான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்றாங்க. அந்த இட்சுக்கு பையனும் ஒருவேளை யூகி அவங்க அம்மா அப்பாக்காக அங்க ஜிம்முக்கு போயிருப்பான், அங்க ஜிம்ல தான் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்றான். 2 பேரும் அப்புறம் ஜிம்முக்கு போறாங்க. அங்க போய் உள்ள பார்த்தா ஹீரோயினோட ஃபேமிலி அவங்க அம்மா அப்பாவை காணோம். அந்த சின்ன பையன் இட்சுக்கு அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, உங்க அம்மா துணி எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போயிருக்காங்க, உங்க அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹீரோயின் என்னதான் ஹாஸ்பிட்டலா? இல்ல நீ நினைக்கிற அளவுக்கு பெரிய காயம்லாம் இல்ல, அவர் நல்லா தான் இருக்காருன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, மிராய் உங்க அம்மா அவங்க நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் நான் யூகியை போய் தேடுறேன், எங்க அம்மா அப்பா போய் பாக்குறேன்னு சொல்லி அவங்க நன்றி சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. யூகி ஸ்கூல்ல தான் இருப்பானு ஸ்கூலுக்கே வந்து பாக்குறாங்க. திமுத்தி உங்க ஸ்கூல்ல பாத்துக்கிட்டே இருக்காங்க. யூகி இருக்கிறான் மேல ஜன்னல்ல பாக்குறாங்க. அப்படியே யூகி அப்படியே போற மாதிரியே காட்டுறாங்க. யூகி மேல இருப்பானு வேகமா போய் பாக்குறாங்க. அங்க கிளாஸ் ரூம்ல போய் பாக்குறாங்க. யூகி அங்க வரைஞ்சு வச்ச டிராயிங் எல்லாமே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து நீ எப்படி சொல்லாம தனியா போறேன்னு கேக்குறாங்க. யூகி என்ன மன்னிச்சிரு மிராயின்னு சொல்றான். இட்சுக்கு யூகி இருக்கிறான்னு ஓடி வந்து பாக்குறான். ஆனா அவன் வந்து பார்க்கும்போது யூகி அங்க இல்ல. மிராயை பாக்குறாங்க. யூகி மறுபடியும் எங்க போனான்னு பாக்குறாங்க. இட்சுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட சொல்றான், இதான் எங்க கிளாஸ் ரூம். யூகி டெஸ்க போய் காட்டுறான். அங்க யூகி அங்க தவளை அதெல்லாம் உனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்கான். யூகி அவங்களோட பெயிண்டிங் வரைஞ்சு வச்சதையும் காட்டுறான். யூகி அவங்க ஃபேமிலியோட உள்ள மாதிரி எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. 4 பேர் இருக்க மாதிரி அதுல யூகி எழுதி வச்சிருப்பான், நாங்க ஃபேமிலியோட 4 பேரும் சேர்ந்து மிரா எல்லாருமே அவரை பிரிட்ஜு கிட்ட போகும்னு எழுதியிருப்பான். இந்த ஹீரோயினை பார்த்து ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இட்சுக்கு இதை பார்த்துட்டு யூகி தரேன்னு போறான். ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே பின்னாடி யூகி டெஸ்க்ல மேல உட்காந்து இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயின் யூகியை பார்த்துட்டு நீ இனிமேல் தனியா போனேன்னு அவ்வளவுதான் சொல்றாங்க. அப்படியே ஹீரோயின் யூகி அவங்களோட டிராயிங் அதெல்லாம் எழுதி இருக்கிறதெல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் இட்சுக்கி வரான். நான் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு யூகி இல்லை அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் இங்கே தான் இருக்கான்னு திரும்புறாங்க. ஆனா அங்க யூகி இல்லை. அப்புறம் இட்சுக்கி சொல்றான், பக்கத்துல என் வீடு இருக்கு, அங்க போய் நான் என்னோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன், ட்ரெஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னு சொல்றான். ஹீரோயின் நானும் கூட வரேன்னு சொல்றாங்க. அப்புறம் 2 பேரும் அங்க போய் இட்சுக்கியோட வீட்டுக்கு பாக்குறாங்க. அங்க வீடு ரொம்ப மோசமா இருக்கு, உள்ள போகாதன்னு எழுதி வச்சிருக்காங்க. இட்சுக்கி நிமிஷம் வெயிட் பண்ணுங்க எடுத்துட்டு உள்ள போயிடுறான். பின்னாடி யூகி ஓடுற மாதிரி காட்டுறாங்க. மிராய் யூகி ஓடாதன்னு சொல்றாங்க. ஹீரோயின் பின்னாடியே போய் உள்ள போய் பாக்குறாங்க. அப்புறம் இட்சுக்கி அங்க ஒரு டைரி எடுத்து கொடுக்குறான். இது யூகி எழுதின டைரி, யூகிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுக்குறான். மிராயும் வாங்கி படிச்சு பாக்குறாங்க. யூகி மிராயை பத்தி அழகா கலாய்ச்சி வச்சிருக்கான். ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே இட்சுக்கிட்ட சொல்றாங்க. அப்படி ஹீரோயின் பின்னாடி யூகி இருக்கிற மாதிரி மிராய் கண்ணுக்கு மட்டும் தெரியுது. ஹீரோயினும் ஓடி போய் பாக்குறாங்க யூகி இருக்கானு. ஹீரோயின் தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அந்த வீடு இடிஞ்சு விழுவுது. ஹீரோயினும் அந்த இட்சுக்கும் எந்த ஒரு அடி இல்லாம தப்பிச்சிடுறாங்க. ஹீரோயினும் யூகிக்கு என்ன சொல்லி திரும்பி பாக்குறாங்க. அங்க யூகி இல்ல. அப்புறம் ஹீரோயினுக்கு அவங்க ஒரு பிளாஷ்பேக் வருது. ஹீரோயின் நினைச்சு
நினைச்சு பாக்குறாங்க. ஸ்ட்ரக்சர்ல யூகே தள்ளிட்டு போற மாதிரியும் டாக்டர்ஸ்லாம் யூகிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து யூகி இறந்துட்ட மாதிரியும் காட்டுறாங்க. ஹீரோயின் யூகியோட ஸ்ட்ரக்சரவே பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயினும் யூகின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யூகி ஹீரோயின் கிட்ட ஏதோ சொல்ற மாதிரி காட்டுறாங்க. யூகி சொல்றான், என்ன மன்னிச்சிரு மிராய், உனக்கு தெரியுமா நான் இறந்துட்டேன் சொல்றான். ஹீரோயின் இதை கேட்டு அழுகுறாங்க. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அதாவது இந்த எபிசோட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, 2 எபிசோடுக்கு முன்னாடி யூகி இறந்துருப்பான், ஆனா யூகி ஹீரோயின் கூட இருக்கிற மாதிரியே காட்டியிருப்பாங்க. இப்படியே சொல்லி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த சீரீஸ்ல இப்படி சோகமா முடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. இன்னும் ஒரு எபிசோட் இருக்கு. அந்த எபிசோட்ல ஹீரோயின் பேரண்ட்ஸோட போய் எப்படி சேர்ந்தாங்கன்னு காட்டுவாங்க. சரி, அடுத்த எபிசோட்ல பார்ப்போம்.